எல்லாரும் கொண்டு நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பத்துல தாங்க இருக்கும். நெல்லிக்குப்பத்துல உங்களுக்காக ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெகா டவுன்ஷிப்லங்க. அதாவது நெல்லிக்குப்பம் ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தி என்க்ளேவ்ங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல கூடுவாஞ்சேரிக்கு அப்புறம் நெல்லிக்குப்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி எந்த அளவுக்கு கமர்ஷியலா ஒரு வேற லெவல் ஒரு டெவலப்மெண்ட் வந்து பாத்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி ரியல் எஸ்டேட்ல நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல growth வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்குங்க. நம்ம நெல்லிக்குப்பத்தை அடுத்த மேடவாக்கம் அப்படின்னே சொல்லாங்க. ஆமாங்க, எப்படி நம்ம மேடவாக்கத்துல இருந்து அந்த சைடு வேளச்சேரி, இந்த சைடு தாம்பரம், இந்த சைடு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் இது எல்லாமே கனெக்டிவிட்டி ஈஸியா நம்ம ரீச் பண்ணலாமோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பங்க. நம்ம நெல்லிக்குப்பத்துல இருந்து நம்ம இந்த சைடு கூடுவாஞ்சேரியும் போகலாம், இந்த சைடு திருப்பூரும் போகலாம். நமக்கு ஈஸியா ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெல்லிக்குப்பத்துல இருந்து ஈஸி ஆக்சசபிளா இருக்குங்க. நீங்க கூடுவாஞ்சேரி போனோம்னா 10-15 நிமிஷத்துல போயிடலாம். அதே தான் நம்ம திருப்பூர் போனோம்னாலும் 10-15 நிமிஷத்துல போயிடலாங்க. அது மட்டும் இல்லாம நெல்லிக்குப்பத்துக்கு பக்கத்துலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல இல்லலூர் அம்யூஸ்மெண்ட் பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. வண்டர்லா மிகப்பெரிய தீம் பார்க் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லலூர்ல கொண்டு வராங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க பண்றாங்க. அன்னைக்கு ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 லட்ச ரூபாயில தாங்க ஸ்டார்ட் ஆகுது. சோ உங்க கையில முன்பணமா ஒரு 5 ல இருந்து 6 லட்ச ரூபா இருந்தா போதும், இங்க நீங்க ஒரு சொந்த இடம் வாங்கிடலாங்க. நீங்க மேடவாக்கத்துல இடம் வாங்க மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா நீங்க நெல்லிக்குப்பத்துல மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்க வரும்போதும் இப்போ வீடியோ எடுக்க வரும்போதும் நெல்லிக்குப்பம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ஒரு வேற லெவல் ஒரு growth பார்த்துருக்குங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டில இருந்து எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன். அது மட்டும் இல்லாம பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ் அப்படின்னு சொல்லாங்க. எல்லாரும் இடம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல பிரைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்குப்பம் அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லயே நமக்கு ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜுமே இருக்குங்க. ஸோ நமக்கு கூடுவாஞ்சேரி அப்படின்னும் போது தெரியும் ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு நல்ல பட்ஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் சரௌண்டிங்ல லேண்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த என்க்ளேவ் ப்ராஜெக்ட் பத்தி பாத்துருவாங்க. இந்த ப்ராஜெக்ட் நமக்கு மொத்தம் 40 ஏக்கருங்க. 40 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் அப்படின்னே சொல்லாங்க. இந்த சைட்ல நமக்கு என்ட்ரன்ஸ் ரோடே வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் ரோடு 50 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக எல்லா சைட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 50 அடி ரோடு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன் 50 அடி ரோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இதோட ஃபேசஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குங்க. அப்படி போகும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெகா டவுன்ஷிப்பா வந்து அமையுங்க. இப்போ ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ உங்க வீடியோல பார்க்கும்போது தெரியும் 2 சைடுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. அதுல குடியுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அப்படி உங்களுக்கு பார்க்கும்போது ஃபியூச்சர்ல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வீடுகளா வந்து வரப்போகுதுங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2 தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. உங்களுக்கு சைட்ல என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி அவனி ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா பிளாக் டாப் தார் ரோடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 50 அடி ரோடு, 34 அடி ரோடு, 27 அடி ரோடு, 24 அடி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளாக் டாப் தார் ரோடு தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இடம் வாங்கி வீடு கட்டி வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்கவா இருக்குங்க. 30ல இருந்து 40 அடிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல குடிநீருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல கிடைச்சிருங்க. உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா ஃபேஸிலுமே நமக்கு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி என்க்ளேவ்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் ரோடுங்க. ஏன் நெல்லிக்குப்பம் ரோட நான் அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு கடலூர், பாண்டிச்சேரி பஸ்ஸுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்குப்பம் வழியா தான் போக போகுதுங்க. இப்போ பிரசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வழியா போயிட்டு இருக்கு. அந்த நெல்லிக்குப்பம் ரோட்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. அது நான் 1 by 1 சொல்றேன். பெருங்கலத்தூர்ல இருந்து செங்கல்பட்டு வரையும் ஜிஎஸ்டி ரோடு எந்த அளவுக்கு ஒரு growth வந்து பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலா உங்களுக்கு சிட்டிக்குள்ள இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஜிஎஸ்டி ரோட்லயே இருக்குங்க. அந்த ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பத்துல இருந்து தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்மே ரீச் பண்ணிடலாங்க. இங்க இருந்து நமக்கு 20 நிமிஷம் தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னும் போது நீங்க சிட்டில கோயம்பேடுல இருந்து 20 நிமிஷம் எந்த லொகேஷன் வருமோ அந்த லொகேஷனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த நெல்லிக்குப்பத்தை வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு வழியாவே வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் அந்த கண்டிகை ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து திருப்பூருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு கவர்மெண்ட் ப்ரொபோசலான அம்யூஸ்மெண்ட் பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லலூர்ல இருக்குங்க. அதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்துல ரீச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்குப்பம் ரோட பேஸ் பண்ணி இருக்குங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த சரௌண்டிங்கை சுத்தி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருங்கலத்தூர்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்குங்க. ஸ்ரீராம் கேட்வேலயே நமக்கு அசஞ்சர், சதர்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கு. ஜோஹோ இருக்குங்க. கூடுவாஞ்சேரியிலே நமக்கு ஜோஹோ இருக்குது. ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தேதியில இந்தியாவில் நிறைய விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோஹோ வந்து ஒரு முக்கியத்துவமா இருக்கு ஐடில. நம்ம மறைமலை நகர்
நகர் ஃபோர்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அடுத்த ஸ்டாப்பே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி நமக்கு எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. காலேஜ் அப்படின்னு எடுத்துனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூரில் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அண்ட் ஜிஎஸ்டி ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குங்க. எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, நர்சிங் காலேஜ் இருக்கு, ஃபார்மா காலேஜ் இருக்கு. நம்ம எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலுமே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கிருந்து ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. பக்கத்தில் ஒரு 5 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்லேருந்து நம்ம கண்டிகை ஜங்ஷன் போறோம் இல்லையாங்க, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தியாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தியாகூர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஐடி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொகேஷன்ல இருந்து நீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாங்க. ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நீங்க இந்த நெல்லிக்குப்பம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் குளோபல் ஸ்கூல் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் வித்யா மந்திர் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் வேலம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. அண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. நம்ம எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம். ஸோ ஸ்கூலு, காலேஜ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கனெக்டிவிட்டி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து எந்த ஒரு பஞ்சமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்குங்க. இது என்க்ளேவ்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாங்க. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகுங்க. ஆல்ரெடி ஃபேஸ் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு சூப்பரான பிரைஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் இந்த ரியல் எஸ்டேட்ல வேற லெவலில் ஒரு பூம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு. ஸோ இங்க நீங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 லட்ச ரூபா வருங்க. இந்த ப்ராஜெக்ட் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு 80% 90% வரை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கும். ஸோ உங்க கையில முன் பணமா ஒரு 5 - 6 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, நீங்க இந்த கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பத்துல சொந்தமா ஒரு இடம் வாங்க முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க கூடுவாஞ்சேரி எந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட்ல கமர்ஷியலாவும் வேற லெவல் growth பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த நெல்லிக்குப்பம் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் growth வந்து கண்டிப்பா பார்க்கும். இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா எடுக்கலாங்க. உங்களுக்கு இந்த சைட்டை பத்தி மற்ற டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேலேயே நான் ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க ஒரு கால் பண்ணுங்க, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்றாங்க. உங்க வீட்டில் பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து காமிச்சு திருப்பி உங்க வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா டிராப் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு பிரைஸ்ல ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த சரௌண்டிங்ல இடம் பார்த்துட்டு அப்படின்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த லேண்ட் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. ஒரு 50 அடி ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த 40 ஏக்கருமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வீடுகள் வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துங்க. இன்னைக்கு நீங்க 2000 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா ஃபியூச்சர்ல இது 5000 6000 போனாலும் எவ்வளவு போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாங்க. இல்ல இமிடியேட்டா நான் இடம் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்னா தாராளமா கட்டலாங்க. அப்படி நீங்க இங்க இடம் வாங்கி வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பை.